தாய் திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 13வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. Being showered at the venue by two Mi-17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other trooping a flag depicting Vande Mataram. The captains of the helicopters, Wing Commander Rajat and Squadron Leader Ankit Varshane. What a sight to behold! எண்பது ஆண்டுகால சுதந்திர தினத்தில் வரலாற்றில் முதன்முறையாக செங்கோட்டையில் ஒலித்த வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டையொட்டி சிறப்பு ஏற்பாடு. தேசிய கொடி ஏற்றிய பின் பிரதமர் மோடிக்கு முப்படையினர் அணிவகுப்பு மரியாதை. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை. From the front of the ramparts towards the right of the ramparts of the Red Fort. What a march, stoic and precise. From the front of the ramparts towards the right of the ramparts of the Red Fort. What a march, stoic and precise. From the front of the ramparts towards the right of the ramparts of the Red Fort. சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் முதல்வர் விஜய். தேசிய கொடிக்கு சிஎம் விஜய் மரியாதை. தேசிய கொடி ஏற்றும் முன் முதலமைச்சர் விஜய்க்கு முப்படையினர் அணிவகுப்பு மரியாதை. வேனில் சென்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். தமிழ்நாட்டை லஞ்சம் ஊழலில் இருந்து காப்பாற்றுவதே உண்மையான விடுதலை. தேசிய கொடி ஏற்றிய பின் முதல்வர் விஜய் சூளுரை. நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து அம்மா உணவகம் காலை உணவு திட்ட விரிவாக்கம் செய்யப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம்.
ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக முதல்வர் விஜய் பெருமிதம். ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம் அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம் அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். முன்னாள் படை வீரர் மகள் திருமண நிதி உதவி 25,000 இருந்து 50,000 உயர்வு. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு வழங்கி கௌரவித்தார் முதல்வர் விஜய். டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் மோகனுக்கும், கல்பனா சாவ்லா விருது கோவையை சேர்ந்த நௌஷின் பானு சந்துக்கு வழங்கி கௌரவிப்பு. Thagaisal Tamilar Award is presented to Thiru M. Krishnasamy. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது மருத்துவர் V. மோகன், மருத்துவத்துறை வல்லுநர், நீரிழிவு நோய் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவரின் மகள் இவ்விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷின் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் 3 ஆண்களுக்கும் 2 பெண்களுக்கும் வழங்கினார் முதல்வர் விஜய். சிறந்த உள்ளாட்சி அமைப்புகள், சிறந்த நகராட்சி, பேரூராட்சிகளுக்கும் விருது வழங்கி கௌரவிப்பு. சுதந்திர தின விழா நிறைவு பெற்ற பின் மக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். சாலை வளமாக சென்று மக்களை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சி. ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் இன்று வந்தே மாதரம் ஒலிக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வு என பிரதமர் மோடி பெருமிதம். लाल किले पर पहली बार वंदे मातरम गूंज रहा है. आज जब हम देश के लोग वंदे मातरम के 150 वर्ष मना रहे हैं, तो इससे बड़ा उत्तम अवसर क्या हो सकता है. 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக உருவாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்தியா வல்லரசாவதை எவராலும் தடுக்க முடியாது என உறுதி. திருப்பூர் மாவட்டத்தில் உருவாகும் ஜவுளி வகைகள் உலகம் முழுவதும் விற்பனையாவதாக பிரதமர் மோடி புகழாரம். தமிழகம் முதல் மேற்கு வங்கம் வரை கடற்பரப்பு நீண்டு கிடப்பதாக சுதந்திர தின உரையில் பேச்சு. तमिलनाडु के तिरुपुर तक हमारा टेक्सटाइल सेक्टर दुनिया में पहुंच सकता है. इतना ही नहीं, केरल से लेकर के गुजरात और तमिलनाडु से लेकर के बंगाल, ये हमारा समुद्री तट, हमारे मछुआरे भाई बहन சர்வதேச அளவில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இந்தியா தடையில்லா வர்த்தகம். மீனவர்கள், விவசாயிகளை உள்ளடக்கியதே வர்த்தகத்தின் நோக்கம் என பிரதமர் மோடி பேச்சு. வளர்ந்த இந்தியா என்னும் இலக்கை அடைய இளைஞர்கள் களத்திற்கு வர வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் மிகவும் முக்கியம் என ஜென்சி தலைமுறையை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி.
தேசிய கொடி ஏற்றும் முன் மகாத்மா காந்தி நினைவிடம் சென்ற பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தோனேஷியாவின் புளோரன்ஸ் தீவின் அருகே சக்தி வாய்ந்த பூகம்பம். ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவு. கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை. கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற அவசர அறிவிப்பு. தெற்கு ஸ்பெயினின் கிரானடாவை மையமாக கொண்டு நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவு. மக்கள் அதிர்ச்சி. சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் அடித்துக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. பள்ளிக்கு அருகே 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கும்பலாக சேர்ந்து தாக்கியதால் உயிரிழந்ததாக தகவல். சென்னை திருவொற்றியூர் பள்ளி மாணவன் கொலை வழக்கில் 3 கைது செய்து விசாரணை என தகவல். அனைவரையும் கைது செய்ய வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் போராட்டம். சீன பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் அதிக வரியை தவிர்க்க 40 நாடுகள் மறைமுக உதவி. இந்தியா உள்ளிட்ட 3வது நாடுகள் வழியாக பொருட்களை மறு ஏற்றுமதி செய்வதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. எட்னா எரிமலை வெடித்து சிதறுவதால் இத்தாலி தீவில் உள்ள விமான நிலையம் மூடல். கெடாலியா விமான நிலையம் இன்று பிற்பகல் வரை மூடப்பட்டிருக்கும் என அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணி பங்கேற்கும் 600வது டெஸ்ட் போட்டி. இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியா பேட்டிங்.